ஒரு நாள் என் தெய்வம் என் தெய்வம் என் தெய்வம் என்றிருந்தீர்களே, இன்று எங்கே? அப்படியே பக்தி குன்றி போயிற்றோ? சபையிலே பக்தி, எங்கள் சபை, நாங்கள் தேவனுடைய ஊழியம் என்றிருந்தோமே, பக்தி எங்கே? தூரம் போயிற்றோமா? வாங்க, கம் பேக், கம் பேக். அன்றிருந்த விசுவாசம் எங்கே? கஷ்டம் என்றாலும் தேவனை மறுதலிக்காமல், பாடுகள் வந்த பொழுதும் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்த விசுவாசம் எங்கே? எங்கே அந்த விசுவாசம்? தூரம் போயிட்டீர்களோ? ஒரு காலம் அருகே இருந்தோம் அல்லவா? விசுவாசத்திலே, பக்தியிலே, உண்மையிலே, பரிசுத்தத்திலே, வைராக்கியம், கடவுளுக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று இருந்தீர்களே. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு அற்ப ஒரு வீட்டுக்காக, ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக, ஒரு விசாக்காக இல்ல, ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காக கர்த்தரை விட்டு தூரமாகி விட்டோமா? மனுஷன் சொல்லுகிறான், நீ விட்டு வா, நான் உன்னோட வாழ்றேன். கடவுள் வேணாம், நீ வேற தெய்வத்தை நம்பு. நீ விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்? அங்க பணம் கிடைக்குது, அங்க வசதி கிடைக்குது. வசதியும் கடவுளும் ஒன்றோ? பக்தியும் தேவ அன்பும் ஒன்றோ? பக்தியும் லௌகீகமும் ஒன்றோ? தேவ அன்பும் உலகத்தின் செல்வமும் ஒன்றோ? ஏன் நீங்க கடவுள்கிட்ட வாரதே இல்ல? எனக்கு இவ்வளவு பிரச்சனை. ஒரு காலம் விசுவாசமாய் இருந்தீர்களே, பாடுகள் வந்த பொழுதும், போராட்டம் வந்த பொழுதும், என் தெய்வம், என் ஆண்டவர் பாப்பார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார், இதை செய்யலாம் என்று இருந்தீர்களே. இன்னைக்கு எங்கே அந்த விசுவாசம்? இன்னைக்கு எங்கே அந்த பக்தி? துன்பப்பட துன்பப்பட கடவுள் கடவுள் ஓடினீர்களே. உங்களை நம்பி பொறுப்பு தந்தாரே. எத்தனை பொறுப்புகள் உங்களிடம் தந்தார். இன்று எங்கே அந்த பொறுப்பு? எல்லாம் தூக்கி வீசி விட்டீர்களே. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, உங்களுடைய சொந்த கௌரவத்துக்காக, உங்களுடைய மான பிரச்சனைகள் என்று கர்த்தரை தூஷித்து விட்டீர்களே. Come back. Come back to the position where you fell. Come back to the place where you started your journey. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்ததினால் தானே அள்ளி தந்தார். இன்று எங்கே அந்த நம்பிக்கை? ஒரு காரியத்திலும் கடவுளை நம்புகிறீர்களே இல்லையே. எங்கே அந்த பக்தி, அந்த பரவசம் எங்கே? கடவுளுக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். என்ன பாடு கஷ்டம் வந்தாலும் ஓட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று பிரசங்கம் பண்ணினோமே, பாடினோமே. உமக்காக அயராது உழைப்பேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் உண்மையை நம்பி வாழுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு சின்ன பாடு வந்துட்டா, சின்ன 2 பேர் தூஷிச்சிட்டானா, கடவுளே இல்லை, கடவுளே இல்லை. கம் பேக். திரும்பி வாங்க, திரும்பி வாங்க அந்த இடத்துக்கு. எந்த இடத்தில் விழுந்தாயோ நீ அவைகளை அறிந்து மனம் திரும்பி முந்தி செய்த காரியங்களை செய்வாயாகில் தப்புவித்துக் கொள்ளப்படுவோம். இல்லை என்றால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் வந்து உன் விளக்குத்தண்டை உன்னிடமிருந்து எடுத்து விடுவேன். அந்த விளக்குத்தண்டு தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எரிந்து கொண்டிருந்தால்தான் மரணத்தின் பின் பரலோகம் போகலாம். ஆண்டவரே, ஒரு காலம் ஊழியம் செய்த, ஒரு காலம் பொறுப்பா இருந்த, ஒரு காலம், அப்ப இந்த காலத்துல என்ன செய்யல? பாடு பெருசாயிற்று. மனித உறவுகள்
மனிதனுடைய ஆலோசனைகள், நீ இதை செய்யாத, நீ அதை செய்யாத, நீ இப்படி எல்லாம் பண்ணாத. ஒரு 2 பேர் நம்மளை திட்டான், இனி நான் செய்ய மாட்டேன். இவ்வளவுதானா பக்தி? இவ்வளவுதானா பரவசம்? இவ்வளவுதானா வைராக்கியம்? எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் தேவன் ஒரு தருணம் தருகிறார். ஆனாலும் தேவன் ஒரு தருணம் தருகிறார் மீண்டும் வருவதற்கு. எடு, பொறுப்பை எடு, ஊழியத்தை செய், என் வேலையை செய், வந்து இரு, ஜெபி, என் பாதத்திலே இரு. இட்ஸ் ஓகே, நடந்தது பரவாயில்லை, வா என்னிடம் என்று கேட்கிறார். வருவீங்களா? இந்த சத்தத்தை கேட்டும் இருதயம் கடினப்படுகிறதோ? இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உன் பாதம் வருகிறேன் என்று உங்களை தாழ்த்தி வரப்போகிறீர்களா? மாமிஷம் சொல்லும், போகாதே, போகாதே கடவுளிடம். பிசாசு சொல்லுவான், போகாதே, செய்யாதே. ஆண்டவர் ஒரு பக்கம் கேட்கிறார், வருவியா? உன்னை நம்பினேனே, தூரம் போயிட்டாயே, உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்கிறாய். ஏதோ ஒன்றை செய்து கொண்டு, அது கல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது. நான் இதை இப்ப செய்கிறேனே, அதாவது செய்கிறேனே, அது கல்ல உன்னை அழைத்தது. உன்னை நம்பினா நீதான் தூரமாய் நிற்கிறாய். உன்னிடம் தந்தா நீதான் விட்டு விட்டு போயிட்டாய். உன்னிடம் கேட்டார் செய்வாயா என்று நீ யாம் சொன்னாய். ஆனால் இன்றோ கடவுளும் இல்ல, ஒன்றும் இல்லை. திரும்பி வாங்க. யோனா திரும்பி வந்தான். யோனா திரும்பினான். ஆண்டவரே என்னை மன்னியும், கடல் ஆபத்து, மீன் விழுங்கி விட்டது. உணர்கிறான் தன் தவறை. உணர்த்தியும் உணராத இருதயமே, சடுதியிலே நாசம் வந்துவிடும். சடுதியிலே அழிவு வரும். கடின இருதயத்துக்கு பிசாசு கடினப்படுத்துவான். நீ செய்யாத, நீ போயிராத, நீ விட்டு கொடுக்காத, நீ இப்படி கர்வமாயிரு. அவனுடைய நோக்கம் உங்களை அழிப்பது, உங்களை பிரிப்பது, உங்களை கனத்தை இல்லாமாக்குவது. ஒரு காலம் கனமா இருந்தீங்களே, எத்தனை பேர் மதிப்பார்கள்? எத்தனை பேர் பொறுமையா இருந்தாங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு செய்ய எத்தனை பேரை கடவுள் தந்தார்? எங்கே அந்த பெருமையும் அந்த கர்வமும் உங்களை கீழே விழத்தள்ள அனுமதி கொடுத்து விட்டீர்களே. இனி வேண்டாம். இன்னும் ஒரு தருணம் ஆண்டவர் தருகிறார். அப்பா என்னை மன்னியும், நானும் பாதம் வருவேன், நீ சொன்னதை நான் செய்வேன், என்னை மன்னியும் என்று நீங்க வர்ற ஒரு மாத்திரம் போதும். அவர் உங்களை நேசிப்பார். பழையதை நினைக்க மாட்டார். உன் பாவத்தை கார்மேகத்தை போல அகற்றிவிட்டேன் என்று சொன்னவர், கடந்தது போகட்டும், இன்று வா, நீ இப்பொழுது என்னிடம் வா, இன்று ஆரம்பி, இன்று செய், இன்று விசுவாசமாயிரு, இன்று பக்தி ஆயிரு, முன்பை விட அதிகம் செய் என்று ஒரு தருணம் தருகிறார். பேதுரு எல்லாவற்றையும் இழந்தார். கடவுள் மன்னித்தார், மீண்டும் கொடுத்தார். பேதுருவே இவற்றை செய். ஆமாண்டவரே, ஏற்றுக்கொண்டான், அவ்வளவுதான். மனம் திரும்பினான், அவ்வளவுதான். மன்னிக்கவில்லையா? பெரிய பொறுப்பை கொடுக்கவில்லையா? ஆகவே இயேசுவின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு, அப்பா என் பக்தி மாறட்டும், என் விசுவாசம் உறுதியாயிருக்கட்டும், நான் அந்த இடத்திலே இருந்து விழுந்து விட்டேன், வைராக்கியத்திலே தூரம் போய்விட்டேன், என்னை மன்னியும், நான் வருகிறேன். உமக்காக செய்வதிலே தூரம் போய்விட்டேன், நான் வருகிறேன். ஜெபிக்காமல் ஜெபிக்கவே முடியாத வாழ்வாயிற்று, நான் தூரம் போயிட்டேன், நான் வருகிறேன். அப்பா முன்பெல்லாம் உபவாசம் என்றேன், ஒரு நாள் இருக்க முடியவில்லையே, நான் வருகிறேன். அப்பா வேதத்தை தூக்கவே விருப்பம் இல்லையே, அவ்வளவு தூரம் நிக்கிறீங்க நீங்க. வேதத்தை எடுத்தாலே கசப்பா இருக்கா?
too far from God. Come back. திரும்பி வாரு, திரும்பி வாங்க. Jesus is waiting for you. இயேசு காத்திருக்கிறார். அவர் மீண்டும் தருணம் தருகிறார். ஜெபம் செய்வோம். அப்பா, எவ்வளவுதான் தூரம் போனாலும் மன்னிக்கிற தெய்வம், மறக்கிற தெய்வம், இதை பார்த்து கொண்டிருக்கிற இருதயங்களிலே யார் யார் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, உபவாசத்திலே, பக்தியிலே, பரவசத்திலே, வைராக்கியத்திலே, உத்தமத்திலே, பரிசுத்தத்திலே, உம்மை நம்பின நம்பிக்கையிலே, உம்மை விசுவாசித்து வாழ்ந்த வாழ்க்கையிலே தூரம் போயிருக்கிறார்களோ, நீர் மீண்டும் அழைக்கிறீர். என் அண்டையிலே வா மகனே, என் அண்டையிலே வா மகளே. இயேசுவே, நீர் மனமிறங்குற தெய்வம். அவர்களை மன்னியுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே, நான் உம்மிடம் வருகிறேன் என்று யார் யார் இப்பொழுது சொல்லுகிறார்களோ அத்தனை பேர்களும் கெட்டு போகாமல் உம்மிடம் வந்து ரட்சிப்பை காத்து நடக்க, உம்முடைய ராஜ்யம் வரும் வரையும் உறுதியாய் நடக்க உதவி செய்யும் அப்பா. இதோ வந்திருக்கிறார்கள், மனமிறங்கும். மன்னிப்பு கொடுக்கிற தெய்வமே, இன்னும் ஒரு தருணம் கொடும், இன்னும் ஒரு தருணம் கொடும். நேசியும், அவர்களை ஆசீர்வதியும், நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God is giving you one more chance. Don't stiff your neck. Don't stiff your heart. Don't stiff your forehead. உடைய நெற்றியை கடினப்படுத்தாதீங்க. உடைய இருதயத்தை, உடைய கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள். அவரிடம் வாருங்கள். தேவனே, என்னை மன்னியும் என்று சொல்லி அவரிடம் நெருங்குங்க. அவர் மீண்டும் உங்களை நடத்துவதை பார்ப்பீர்கள். பிசாசானவன் உங்களை அழிக்கவும், உங்களை வறுமையாக்கவும், உங்களை கொல்லவுமே வருகிறார். அவனை விட்டு, லௌகியத்தை விட்டு தேவனை நம்பி வாழுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார், உங்களிடம் கேட்க போகிறார். God bless you.